Next, industrial policies. Industrial policy. Uh, Introduction. The introduction policy means the procedure, principles, policies, rules, and the regulation which control the industrial undertake of the country, the portion of the industrialization, and they explain the approach of the government context to the development of the industrial sector. பொதுவாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் தொழிற்கொள்கைகளை பார்த்தோன்னா இதோட நடைமுறையும் அது தத்துவமும் இதோட இது கொள்கை கொள்கை மற்றும் இது கட்டுப்பாடுகள் எல்லாமே என்னது எல்லாமே ஒரு உட்பட்டதாக இருக்கும். சரியா? அந்த நைட்டு இது வழி தான் நான் செயல்படுவேன், இந்த சட்டத்துக்கு நான் செயல்படுவேன் மாதிரி சொல்லுது. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து ரிஃபார்ம் த பீரியட் before 1991, but the greater emphasis on the state intervention in the field of the industrial development. ஓகே, 91 பட் பிஃபோர் என்ன எப்படி இருந்துச்சோ அதுக்கப்புறம் இப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்கணும். அவங்க திஸ் பாலிசி நோ டப்ட் ஹேவ் த ரிசல்ட் இன் டு த கிரியேஷன் diverse field industrial structure, but the causes of the number of the inefficient disorders and rigidities in the system. பொதுவாக என்னன்னா இன்னும் திறனற்றமும் இதில் இருக்கிற சில விதிவிலக்கு எது வந்து இந்த என்னது திறனற்றமும் டிஸ்ட்ரிபியூஷனை விலக்கு என்னது என்னென்ன விலக்கு கவர்மெண்ட் என்ன டேக்ஸேஷன் விலக்கு தராங்களா இல்லையா அது போகணும். இது ரிஜிஸ்ட்ரேஷனு என்னது அதில் வந்து விதி அது வந்து என்ன விதிக்கப்படுகின்ற பாகுபாடுகள். அது மட்டும் இல்லாமல் லிபரேஷன் இந்த தாராளம இதில் இருக்கின்ற டூரிங் த 17th and 18th கவர்மெண்ட் இனிஷியேட் த லிபரேஷன் மெஷர் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஃப்ரேம்ஒர்க். சரி, அந்த தாராளமயக்கப்பட்ட இது வந்து அதில் வந்து அரசு கொள்கைகளும் அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான். சரியா, அதை தான் சொல்கிறாங்க. சரியா, இண்டஸ்ட்ரியல் பாலிசி பீரியட் 1991 இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரீசொல்யூஷன்ஸ் பார்த்தோன்னா இது ஒரு தீர்வு 1948. அப்புறம் வந்து மறுபடியும் 1956 கொண்டு வந்தாங்க. 56 வந்ததுக்கப்புறம் 1973, அப்புறம் 1977, அப்புறம் 1980 நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1991 ஆஃப்டர் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991. சரியா, புதிய தொழிற்கொள்கை 1991. சரியா, அதில் வந்து அப்ஜெக்ட் ஆஃப் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் அது நோக்கம் பண்ண to liberalize the economy, the increase the employment opportunity, the encourage of the foreign assistance and the co-partnership to make the public sector more the competitive, to increase the protection and the protect given the encouragement to the industries, liberate the economic from the various the government restriction in the industrial development of the backward area, to given liability to private sector to make the independent, to make development of the modern competitive economy, to give an encouragement for the expense of product capacity, increase export and liberalize the facility the imports. பொதுவாக இதில் எப்பவுமே லிபரலைசேஷன் பண்ணணும், எப்பவுமே பொதுவாக தாராளமாக்க பண்ணணும். இந்த மாதிரி இதெல்லாம் சரி எக்கனாமிக் பொதுவாக இருக்கணும். இதை இன்க்ரீஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இதில் 1991 அப்புறம். அது மட்டும் இல்லை, ஃபாரின் அசிஸ்டன்ட் வந்து நம்ம அது கூட ஒரு கோஆப்ரேஷன் மாரி பண்ணியிருக்கிறோம். சரி, மேக் த பப்ளிக் செக்டர் வந்து மோர் த காம்படேட்டிவ். சரியா, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற வந்து பப்ளிக் செக்டர் கவர்மெண்ட் ஒரு இதுவும் அதுவும் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷனு, அதோட உற்பத்தி திறனை சில உற்பத்தி பப்ளிக் ஏரியா ஏற்படுற ஒரு அந்த போட்டி. அது மட்டும் இல்லை, உற்பத்தி அந்த உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் அது இருக்கிற இண்டஸ்ட்ரியிலுக்கு நடைபெறுது எல்லாத்தையும் வந்து இது பார்க்கணும். அது மட்டும் லிபரேட் த எக்கனாமிக் ஃப்ரம் வேரியஸ் கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். சரியா, என்ன செய்யணும், liberate the economy where the government restriction. சரியா, அதில் இருக்கிற கட்டுப்பாடு எல்லாத்தையும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப முன்னேற்றம் இருக்குது, பேக்வேர்டு ஏரியா எங்கே இருக்குது அதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும். ஸோ இதெல்லாமே இது ஒரு முக்கிய
நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி முக்கியத்துவம் இருக்கும். அதுக்கப்புறம் சிலது வந்து சைலண்ட் ஃபியூச்சர் ஆஃப் நியூ பாலிசின்ட்டு சில இதை கொடுத்துருக்காங்க. லிபரலைஸ் இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் பாலிசி சார், லிபரலைஸ்டு இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் பாலிசி சரி, தாராள முக்கியம்னு தொழிற்சாலை என்னது அது என்னது கொள்கை என்னது அதுக்கு அனுமதி அது மாதிரி கூட சொல்லலாம். சரி, அது அண்டர் திஸ் பாலிசி விச் த எக்ஸப்ஷன் ஆஃப் த 18 இண்டஸ்ட்ரி. சரி, 18 இண்டஸ்ட்ரி இருக்கிறாங்க, அதுக்கு எதிர்பார்ப்பு கூட லைசன்ஸ் சிஸ்டம் ஹேஸ் பீன் த ரிமூவ் த ஆல் அதர் இண்டஸ்ட்ரி சம் அதர் தோஸ் 18 இண்டஸ்ட்ரி whether the licensing system it is the still mandatory area. Army and Defense Force Consortium industrial engaged in manufacturing goods which of the harmful of the environmental industries. பொதுவாக பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா இந்த நம்மளோட இந்தியாவோட ஆர்மி ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் எது ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் இங்கே நம்ம காடுகள் மட்டும் அது மட்டும் இண்டஸ்ட்ரி என்கேஜ் இது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் என்வரன்மெண்ட் இருக்குன்னா என்ன இருக்கணும், இந்த லிபரேஷன் கண்டிப்பாக யூட்டிலைட் இருக்குது, தொழிற்சாலை முன்னேற்றம் இருக்கணும். சரியா, அப்புறம் வந்து லொக்கலேஷன் பாலிசினா இந்த பரவல் என்ன மாதிரி கொள்கையை வந்து எப்படி பரவல் அது என்னது இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி எந்த அளவுக்கு பரவல் ஏற்படுது அதை பார்க்கணும். அந்த கொள்கை வந்து எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் விச் ஹேவ் திஸ் industry policy suited in cities where the population is less than the 1 million. The industry permission from the government to start any industry is not required. In the cities, they have the population for more than the 1 million. When the extraction of the electronic and other population free industries, all industries unit may be 20 kilometers away from the city's boundary. சரி, 25 கிலோமீட்டர் இருக்கிறவங்களுக்குள்ள எல்லாமே ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் இந்த பொல்யூஷன்ஸ் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். சரியா, அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பிரஷன் எலக்ட்ரானிக் அண்ட் பொல்யூஷன் ஃப்ரீ இண்டஸ்ட்ரீஸு இது எல்லாமே இருக்கிறப்ப நம்ம எல்லாமே அவங்களுக்கு சேஃபாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி பாலிசியில் வந்து 1 மில்லியன் மேலே இண்டஸ்ட்ரி பர்மிஷனுக்கு கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு தேவையான ரெக்யூர்மெண்ட் எல்லாமே இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்துக்கணும். சரியா, அது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹேஸ் பீன் மேட் டு த இன்வெஸ்ட் டு த 50% ஃபாரின் இன்வெஸ்டர். It have quantity of the share of the Indian company. Earlier in this limit was limited up to 40% only. This is increase to follow the foreign capital investment. India has to make the possible taking action from the developed countries. அவங்க என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50% பார்த்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ரெக்யூர்மெண்ட் நம்ம ஷேரிங் கொடுத்து மற்ற இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் லிமிட்டட் ஃபார் த 40% ஒன்லி. சரியா, லிமிட்டட்னா 40%. அது மூலம் இன்க்ரீஸ் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாரினர்ஸ் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு இருக்கிற 51%ல் மீதி வந்து நம்ம இடம் இன்க்ளூட் பண்ணணும். சரியா, அதை தான் சொல்கிறாங்க. The working participation management under this the industry policy emphasis has been the lead the safeguard the work interested. Provision has been made the workers participation in management in order to manage unit. Provision has been the made to cooperative societies workers run them. நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் பப்ளிக் செக்டர். பப்ளிக் செக்டர் இப்போ மக்களோட வந்து பொது பொது பொதுப்பணித்துறை என்னது பொதுவான மக்களுக்கு என்னது அவங்க பங்கு பார்த்தா மக்களோட பங்குன்னு பார்த்தா தோஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் விச் ஆர் நாட் டூயிங் த well at the present but which there are enough change the improve the shall be the reconstruct public sector undertaking which are the facing the constant financial crisis shall be kept under the observation board of the industrial and the financial reconstruction the or by any other the institution which the fixed by the government. சரியா, பொதுவாக என்னென்னு பார்த்தா அண்டர்டேக் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்களோட இது என்ன அவங்க இம்ப்ரூவ் தான் சேஞ்ச் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஷெல் பி ரீகன்ஸ்ட்ரக்ட் என்ன மாதிரி பிரச்சனை அவங்க மறுபடியும் இது இம்ப்ரூவ் பண்ணி பப்ளிக் செக்டர் தேவையான அண்டர்டேக் பண்ணி அவங்களுக்கு தேவையான கான்ஸ்டியூஷனு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் என்னது இழுப்படி சப்போஸ் எதனா ஏற்படும் அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு இருக்கிற ஃபேக்டர்ஸ்னது முன்னேற்ற அடைறதுக்கு இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். சரியா, அடுத்தது changing MRTCP. சரியா, the Indian is Indus 9 policy 9 major change have they been made monopolistic and restrictive in the trade policy. அதாவது MRTP the monopolistic
restricted trade policy act, companies have the investment. Then under cross will not be the required to take the prior government permission for opening a new substitution or to expand present industry of uh, uh, amal- amalgamation of company. This industrial policy has been the elements of the investment limited, the MRTS. அதில் creation of production capacity, creation எப்படி உற்பத்தி எப்படி உற்பத்தியை உருவாக்குறாங்க பார்த்தோன்னா in order increases the productivity capacity in new industries, all administrative the control has been the remove the industries will only have to the inform the government of the opening of the new units, increase their the production capacity. சரியா? அது ஃபாரின் டெக்னாலஜி, the silent future of foreign technology பார்த்தா no prior permission from the government will be the required in the improving the foreign technology up to the limit of the 1 crore the rupees. The Indian company will be free to regulators that the term of the condition with their the foreign collaborate the matters of the technology transfer exchange for the technical know-how. The silent future of Indian industry promotion industrial in area, a reservation of small scale industrial promotion industrial area, another remove the religion imbalance under the industrial policy, various promotion have been the mode of the encouragement industrial rules. அதே மாதிரி reservation of small scale industry whether the policy has been started in that the government should keep to the even adjusted in the small scale industry. The limit of the small scale industry எவ்வளோன்னா 3 crore வந்து பொதுவாக ஃபஸ்ட்னா 1 crore தான் சிங்ஷன் வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க 3 crores ஆகிட்டோம். ஸ்மால் ஸ்கேல்லாம் 3 கோடி வரைக்கும் ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர் ஆகிட்டாங்க. சரியா? இது வந்து லார்ஜ் ஸ்கேலில் வந்து 10 crores மேலே 10 கோடி மேலே இருந்து லார்ஜ் ஸ்கேல். தி இன்ஃபெக்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991 இதெல்லாம் பார்த்தோம்னா இன்ஃபெக்டிவ் தாக்கம் இது. ஆனால் நியூ என்னது நியூ தொழிற்கொள்கையின் தாக்கம் என்னன்னு பார்த்தோன்னா த ஆல் ரவுண்ட் சேஞ்ச் இந்த இன்ட்ரடக்ஷன் இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஃப்ரேம்வொர்க் have given a new direction of the future industries of the country. Industrial growth was 1.7% in 1992, increase 9. பொதுவாக பார்த்தா அந்த நியூ பாலிசிக்கு 1.1% தான் இண்டஸ்ட்ரியல் growth ஆச்சு. ஆனால் 2007 to 2009 9.2% இன்க்ரீஸ் ஆகிட்டு. The industrial sector must more the balance. The impact of the industrial reform the reflect in the multi increases in investment engages the both the domestic and the foreign. ஸோ உள்நாட்டிலும் மற்றும் வெளிநாட்டில் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களுமே அது மட்டும் இல்லாமல் this due to encourage the response of the private sector. There has been the dramatic increase the FDI என்னன்னு FDI the thing 1991 the foreign investmentலாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா FDIயில் என்ன பண்ணுறாங்கன்னா 1991 the foreign investment has the percentage of total GDP increase 0.%. 1991 5% இருக்குது. அது வந்து எப்போனா 2006 இன்க்ரீஸ் ஆகுது. சரி, 1991 0% இருக்குது. ஆனால் 2006 5% இன்க்ரீஸ் பண்ணுது. இதுக்கு க்ரோத் என்னது கிராஸ் டொமஸ்டிக் என்ன மொத்த உள்நாட்டு உற்பத்தி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு 2006. இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் பீன் த பவர் ஜெனரேஷன் ஹேஸ் ஷெர்டு from the place the varies the size of a different state. The capital goods have the grow the accelerate price the how the high prices attend the previous year which are of the requirement the industrial capacity additions. The industrial growth annual பார்த்தோன்னா பொதுவாக annual பார்த்தோன்னா 2002 to 6%. சரியா? அப்போ 2003 to 4 7.4%, 2004 to 5 8.9%, 2005 to 6 8.2, 2006 to 7 10.6%. அப்போ இருக்கிறதுக்கு ஏன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் அதிகமாகுதுன்னா அளவுக்கு அதிகமாக என்ன ஆயிடுச்சு. இப்போ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக கேபிட்டல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக அளவு இருக்கிறாங்க. ஃபார்மர்ஸ் அதிக லேபர்ஸ் அதிக அளவு இருக்கிறதுனாலும் நியூ டெக்னாலஜி யூட்டிலைட் பண்ணுறாங்க. அப்போ புது ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இது மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அதிக அளவு என்ன செய்கிறாங்க, அதிக அளவு ஃபேக்ட்ரிஸ் உருவாக்குறாங்க. சரியா? அதுதான் சொல்கிறேன்.